Hello guys, welcome back to our channel. Last video la நம்ம ஒரு approach பார்த்திருப்போம். அது என்ன approach அப்படினு பாத்தீங்கன்னா brute force approach. So இந்த வீடியோல prefix approach எப்படின்னு பார்க்கலாம். prefix sum வந்து நம்ம அந்த இதுல பாத்தீங்கன்னா time complexity big of n cube வந்திருக்கும். பட் இந்த ஒரு approachல பாத்தீங்கன்னா நமக்கு time complexity குறைஞ்சு big of n square தான் வரும். So இந்த மெத்தட நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறேன். So வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து previous வீடியோஸும் பார்த்தாதான் இந்த வீடியோ இல்லை நம்ம என்ன பண்ணுறோன்றதே உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா மறக்காம போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நம்ம மேக்ஸிமம் சபரேயில் செகண்ட் அப்ரோச்சான ப்ரிஃபிக்ஸ் சம் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்க அரே வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ப்ரிஃபிக்ஸ் அரேன்ற ஒரு எம்டி அரேவை ஃபர்ஸ்டே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 0 இண்டெக்ஸில் அப்படியே தான் வேல்யூ வந்துடும். 0 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த ப்ரிஃபிக்ஸ் அரேலையும் அதே வேல்யூ வந்துடும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூவையும் சம் பண்ணி இந்த ஒரு இண்டெக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். அதே மாதிரி தான் செகண்ட் இண்டெக்ஸில் வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்க எல்லா வேல்யூவையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிப்போம். இது மாதிரி நம்ம ஒன்றா வந்து பண்ணிவிட்டு 4 இண்டெக்ஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா 4 இண்டெக்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் அரே வந்து செஞ்சு வச்சுருப்போம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அரேயோட ஃபார்முலா, ப்ரிஃபிக்ஸ் அரே நம்ம ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்டி அரே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரிஃபிக்ஸ் அரே ஈக்குவல் டு ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i-1. அதாவது i-1னா இப்போ நம்ம கரெக்டாக இந்த வேல்யூ நம்ம எடுக்கிறோம். இதான் நம்மளுடைய i பொசிஷன். ஃபஸ்ட் இண்டெக்ஸ் தான் i பொசிஷன்னா i-1னா இது. அப்போ அந்த 0 இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அது வந்துடும். அதனால தான் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i-1 ப்ளஸ் அரே ஆஃப் i. அரே ஆஃப் ஐனா இந்த கரண்ட் பொசிஷன், ப்ரிவியஸ் பொசிஷனையும் கரண்ட் பொசிஷனையும் ஆட் பண்ணால் நியூ பொசிஷன் வரும். அதாவது இப்போ நம்ம இந்த இதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ப்ரிவியஸ் பொசிஷன் என்ன 1 ப்ளஸ் -2 என்னென்னு வரும்னா -1ன்னு வரும். ஸோ அந்த -1 இந்த இண்டெக்ஸில் போட்டுரும். இதான் வந்துட்டு ஃபார்முலா. ப்ரிஃபிக்ஸ் அரே கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i-1 ப்ளஸ் அரே ஆஃப் i. அதாவது கரண்ட் எலிமெண்ட் என்னவோ அதோட நம்ம ப்ரிவியஸ் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நம்ம ஒரு ஃபார்ம் பண்ணுறோம். அந்த அரே பேர் தான் வந்துட்டு ப்ரிஃபிக்ஸ் அரேன்றதை ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு இண்டெக்ஸ் பொசிஷன் 1லேருந்து 3 வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு சம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், -2 + 6 + -1ன்றதை நம்ம வந்து எவாலுவேட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 3ன்னு வரும். ஆனால் இதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் -1. அதாவது ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எண்டுனா என்னென்னு பார்த்தீங்க, அங்கே நம்ம என்னென்னு வச்சுக்கிட்டோம் 1, 3. 1 வந்து ஸ்டார்ட்டு, n வந்து 3. ஸோ ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் எண்டுன்னு பார்த்தீங்கன்னா 3 வரும். மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் -1. ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் என்ன வரும் 1 1 பார்த்தீங்கன்னா 0 ஆயிரும். ஸோ 3 - 0 இது வந்து இண்டெக்ஸ் பொசிஷனுக்கு தான் நம்ம போய் கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பார்க்கணும் 3ன்றதுல என்ன வேல்யூ இருக்குது, 0ன்ற இண்டெக்ஸில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 3ன்ற இண்டெக்ஸில் வந்து நம்மளுக்கு 4ன்னு இருக்குது, 0ன்ற இண்டெக்ஸில் வந்துட்டு 1ன்ற வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வேல்யூ வந்து அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 4 - 1 பார்த்தீங்கன்னா 3ன்ற ஆன்சர் கிடச்சிருது. நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ணும்போது அந்த 3ன்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு கிடச்சிது. பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எவாலுவேட் பண்ணும்போது கிடைச்ச ஆன்சரும் 3 தான். இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரும் 3 தான். யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் 3 லூப் ரன் பண்ணுறதுக்கு பதில் இந்த இடத்துல 2 லூப் தான் ரன் பண்ண போகிறோம். ஐ லூப்பும் ஜே லூப் மட்டும் தான் ரன் பண்ணி இந்த சம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். கே லூப் ரன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ லூப் வில் கன்சியூம் மச் டைம் கம்பேர்ட் டு ஸ்டேட்மெண்ட். நம்ம ஸ்டேட்மெண்ட் ஒன்று புதுசாக இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம்ல, ஒரு லூப்பை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். இதே நீங்கள் லூப் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் கன்சியூம் ஆகும். ஸோ big of n ஸ்கொயர் தான் இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுறது, கோடிங்கில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா big of n ஸ்கொயர் நான் சொன்ன மாதிரி which is less than big of n cube. நம்ம brute force அப்ரோச்சில் என்ன பார்த்தோம், big of n cube பார்த்தோம். ஸோ இந்த அப்ரோச் பார்த்தீங்கன்னா n ஸ்கொயர் தான் வரும். இதை எப்படி கோடிங்கில் சால்வ் பண்ணுறதுன்றதை ஃபுல்லாக பார்த்துடலாம். வாங்க இப்போ கோடிங்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மேக்ஸ் சபரே 1.javaன்ற ஏற்கனவே ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் யூஸ் பண்ண அந்த ஒரு கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இன்னொரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் சபரே 2.java அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் சபரே 2.java. அதாவது இந்த இடத்துல நம்ம ப்ரிஃபிக்ஸ் அப்ரோச் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஃபைல் தனியாக நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட நான் கோடு வந்து சேஞ்ச் பண்ணாமல், ஸோ தட் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். இது ஒன் டைம் ரன் பண்ணி பார்த்துறேன். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சம் வந்துட்டு 30 அப்படின்றது வருது. இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணும்போது அதே 30 வருதா அப்படின்றத தான் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார் லூப் 2 லூப்புமே அப்படியே இருக்கட்டும். தேர்ட் ஃபார் லூப் மட்டும் வந்துட்டு இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிஃபிக்ஸ்ன்ற ஒரு அரே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்ட் ப்ரிஃபிக்ஸ் அரேன்றதை கொடுத்துக்கிறேன். நியூ இன்ட்
அதோட லென்த் பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் டாட் லென்த், அதாவது நம்பர்ஸ் எவ்வளோ லென்த் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த அரேயோட லென்த் இருக்கணும். இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் அரேவை கால்குலேட் பண்ணணும். ப்ரிஃபிக்ஸில் எப்பயுமே நம்ம நார்மல் அரேயில் இருக்க 0 இண்டெக்ஸில் இருக்க பொசிஷனும் ப்ரிஃபிக்ஸில் அரேயில் நம்ம வச்சுருக்க ஃபஸ்ட் வேல்யூமே வந்து சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். ஃபார் இன்ட் i = 1. ஏன் 1லேருந்து நான் ரன் பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து சேமாக தான் இருக்கும், அதை மேலே நான் கொடுத்துருக்கேன். அதனால் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ரிஃபிக்ஸ் டாட் லென்த் அந்த அரேயோட லென்த் வரைக்கும் ஒரு டைமாக ஐட்ரேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா நான் அங்கே யூஸ் பண்ண ஃபார்முலா தான் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் i = prefix of I - 1 plus number of I. அதாவது இருக்க எலிமெண்ட்டோட நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ஆட் பண்ணணும். அதான் வந்துட்டு அந்த ஃபார்முலா நான் தியரிலேயே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் 2 ஃபார் லூப்பாக அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கே லூப் வந்துட்டு டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கரண்ட் சம்மில் என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் -1. இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கரண்ட் சம்மை வந்து கால்குலேட் பண்ணணும். இதை நீங்கள் வந்து யோசிக்கலாம். இப்போ ஸ்டார்ட் வேல்யூ வந்துட்டு 0வாக இருந்துச்சுன்னா 0 - 1 வந்துட்டு -1 ஆகிடும். ஸோ இந்த ஒரு இடத்துல நம்மளால் இந்த ஒரு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஏன்னா -1 வந்து நெகட்டிவ் நம்பர். ஸோ அதனால் டெர்னரி ஆப்ரேட்டர் போட்டு ஸ்டார்ட் = 0வாக இருந்துச்சுன்னா நம்ம கரண்ட் சம் வந்து ப்ரிஃபிக்ஸோட எண்டுக்கு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஸோ டெர்னரி ஆப்ரேட்டர் போட்டு அதை நான் முடிச்சுட்டேன். இப்போ என்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா ப்ரிஃபிக்ஸ்ன்ற ஒரு அரே க்ரியேட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் சம்மில் என்னென்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் n மைனஸ் ப்ரிஃபிக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் -1. ஸோ நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். அதாவது மேக்ஸிமம் சம் வந்துட்டு கரண்ட் சம்மோட லெஸ் தெனாக இருக்குதான்ட்டு. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சம் வந்து அப்டேட் பண்ணுறோம். இப்போ நான் ஒன் டைம் இதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா ஜாவா சீன் போட்டு கம்பைல் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக எப்பயும் போல் ரன் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் சம் = 13 அவுட்புட் வந்து வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இதுவும். நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தா மட்டுமே தான் அது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த 2 வீடியோ பார்க்கலன்னா மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த கோடை வந்துட்டு நான் என்னோடய GitHub இதுலேயும் புஷ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அந்த கோட் வேணும்னா அங்கேருந்து கூட எடுத்து யூஸ் பண்ணி அவங்க ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த git add கொடுத்து கமிட் கொடுத்து நம்ம புஷ் ஆர்ஜின் மெயின் கொடுத்து நான் GitHubலேயும் புஷ் பண்ணிட்டேன். ஸோ தட் நீங்கள் வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்டில் ஆல்ஃபா அரேன்ற ஒரு ரெபாசிட்ரிக்குள்ளே மேக்ஸிமம் சப்அரே 2.javaன்ற இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் கோட் வந்து எடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பேக் ஃப்ரம் மீ.